ஷாதயாத்யோ பலவான் ஸ்தபதிச்சேதி விஸ்ருதः தத்ர ராஜா குஹோ நாம. இங்கே விஸ்தாரமாக இந்த கங்கையினுடைய பிரவாகத்தையும் வர்ணித்து அந்த கங்கா தீரத்தில் ராமர் குகனுக்கு அனுகிரகம் பண்ணுறதை வர்ணிக்கிறார். எல்லா பாகவதாலும் இந்த குகசக்கியத்தை விஸ்தாரமாக பலவிதமாக அனுபவிச்சிருக்கார். தத்ர ராஜா குஹோ நாம ராமஸ்ய ஆத்மசமஸ்தகா. இந்த குஹன் என்கிறவன் இந்த அயோத்திக்கு சொந்தமான காட்டுல அங்கே வேடர்களுக்கு ராஜாவாக இருக்கான். ராஜாலாம் அந்த காலத்தில் காட்டுக்கு வேட்டையாட போனால் அந்த காட்டில் இருக்கிற வேடர்கள் கூட ஹெல்ப்புக்கு போனோம். அது மாதிரி ராமருக்கு கூட ஹெல்ப்புக்கு போனவன் ராமர்கிட்ட ரொம்ப பிரியம் வந்துடுச்சு. ராமர்கிட்ட பிரியம் வந்துடுத்துங்கிறதுக்கு என்ன ஒரு தாற்பயம்னா, நம்ம ஒருத்தர்கிட்ட பிரியமாக இருக்கோம் வச்சுங்கோ, அப்போ என்ன பண்ணுவோம், நமக்கு ஏதாவது கிடச்சிதுன்னா அவளுக்கும் கொடுக்கணும்னு தோணும். அது மாதிரி இந்த குகன் காட்டில் ஒரு மலை மேலே ஏறி போகும்பொழுது அங்கே அழகான ஒரு தேனடையை பார்த்தான். அந்த தேனடையிலேருந்து அவன்கிட்ட நல்ல பாத்திரம் இல்லை, ஏதோ ஒரு நசுங்கின அலுமினிய பாத்திரம் ஒன்று இருந்தது. அதில் அந்த தேனை புழிஞ்சின்றான். இது நம்ம ராமருக்கு கொடுக்கணும் என்று நினச்சிட்டு அந்த தேனை எடுத்துட்டு காட்டில் ஈஸியாக ராமரை பார்க்குற மாதிரி நாட்டிலையும் பார்த்து விடலான்னு வந்துவிட்டான். வந்தால் ஒரே கட்டுங்காவலமாக இருக்குது. இவனா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாலாவது போனால் வந்து உடுகில் விடுவான். இவனும் காட்டு இலையெல்லாம் பிரச்சனை அதுவே வஸ்திரமாக கட்டிட்டு காட்டு ஏதோ மாலையெல்லாம் போட்டு செயின்கின்னு போட்டுக்கல, ஏதோ காட்டில் இருக்கிற சோழி கிழி அதையோ மாலையாக போட்டுட்டு தலையை குடுமி வச்சுட்டு அந்த குடுமையில் மயில் கிளி வச்சுக்கூடாது காக்கா இருக்கையை சொல்லிக்கிட்டு நான் வந்து நிற்கிறான் கரண்ட் முரடா. இவனை பார்த்த உடனே வளவலாம் யாரப்பா என்னன்னு விசாரிச்சா, இல்லை நான் ராமருடைய ஃப்ரெண்டு. ராமருடைய ஃப்ரெண்டா? சம்பந்தமே இல்லாமல் இருக்கு. சரி என்ன விஷயம்? நான் வந்து ராமருக்காக தேன் கொண்டு வந்திருக்கேன், ராமரை பார்த்து கொடுக்கணும். அதெல்லாம் எப்போ வருவார் தெரியாது, எப்போ வருவார், சாயங்காலம் வருவாரா அதை சொல்ல முடியாது. சில சமயம் சீக்கிரமாக வருவார், சில சமயம் லேட்டாக வருவார். சில இடத்துல சுவாமிகளை பார்க்க போனோம்னா அந்த சிஷ்யால் படுத்துகிற பாலுக்கு இப்போ வரமாட்டார், அப்போ வரமாட்டார், பூஜையில் இருக்கா, ஜபத்தில் இருக்கா, தியானத்தில் இருக்கா, எப்போ வருவார் தெரியாது, இப்படி சொல்லிட்டே இருப்பான். அவளை கவனிக்க மாதிரி கவனிச்சேன்னா அவன் பின்னாடி வழியாக அடிச்சுன்னு போவான். இது மாதிரி இங்கே இவன் இதெல்லாம் தெரியாது டெக்னிக்கெலாம் குகனுக்கு அவன் பாட்டு நின்றுட்டே இருக்கான். இவன் என்ன விட போகிறா, இவன் கொஞ்சம் அசந்து கட்டியவன் நம்ம உள்ள ஓடிடலாம்னு நினச்சிட்டு என்னமோ ஒரு கதவு தான் இருக்கும்னு நினச்சிட்டு அவள் பேசியிருக்கோம். நைஸாக காட்டி அடுத்த கதவுக்கு போனால் சப்த பிராகாரம் பார்த்தீங்கன்னா அடுத்த கதை இங்கே 10 பேர் காவலுக்குலாம் அங்கே 20 பேர் காவலுக்குறான். யாராப்பான்னு எல்லாம் வந்து பிடிச்சான். இல்லை நான் ராமருடைய ஃப்ரெண்டு, ராமருக்கு தேன் கொண்டு வந்திருக்கேன். இவன் பார்த்தா இந்த அலுமினிய பாத்திரமும் இதுவும் இவனை பார்த்தா இங்கே நில்லுப்பா, எப்போ வருவா தெரியாது, இங்கே எதுன்னு சொல்லிட்டா அவனும் ஒரு மணிரமாக நின்று பார்த்தான். ராமர் வரலை. உடனே சொன்னான், என் பேர் குகன்னு பேர், நான் ராமருடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்கோ, நான் கொடுத்ததாக இந்த தேனை கொடுங்கோன்னு அவள்கிட்ட கொடுத்தான். விவரமாக வச்சுட்டு போவான், நாங்கள் கொடுத்துக்குறோன்ட்டான். அவன் கிளம்பி போயிட்டான்னா இருட்டுறதுக்குள்ளே காட்டுக்கு போய் அவன் திரும்பிட்டான். அவன் போய் ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே ராமர் திரும்பி வரார். அரண்மனையிலிருந்து ரிட்டன் ஆற்றுக்கு போகிறார். ராமர் போகும்போதே வேகமாக நடப்பார். முன்னாடி வீரர்கள் வேகமாக வருவார்கள். எவ்வளவு வேகமாக நடந்தாலும் ராமனுடைய கண்ணு சுழலும். அப்படி வேகமாக நடக்கக்கூடிய ராமர் இப்படி பார்த்தா ஒரு அலுமினிய பாத்திரம் தூக்கு ஒன்று இருக்குது. இங்கெல்லாம் தங்கம் வெளிலாம் புழங்குற இடத்துல என்ன நசுங்கின அலுமினிய பாத்திரம் ஒன்று இருக்கிறதே பார்த்தா விசாரிச்சார். இப்படி பார்த்தார். அந்த பாத்திரத்தை பார்த்த உடனே 2 ஆள் வந்தான். என்ன விஷயம் இப்படி பார்த்தோடனே புரிஞ்சுட்டான். என்னதுன்னு கேட்டோடனே, ஒரு காட்டிலேருந்து ஒருத்தன் வந்தான், பார்த்தா டீசெண்டாக டிப்டாப்பாக இல்லை, ஏதோ மர இலையும் ஏதோ மர உரி ஏதோ கட்டிட்டு ஏதோ காக்காரைக்கையை சொல்லிக்கிட்டு ஒருத்தன் வந்தான். உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொன்னான். பேர் என்ன சொன்னான்? குகன்னு சொன்னான். அவனே உங்களுக்காக தேன் எடுத்தானா, கொண்டு வந்திருக்கேன்னா. நமக்கு தேனா பஞ்சம். அரண்மனையில் ஃபோன் பண்ணால் டாபர் பாட்டிலாம் வந்து இறங்கும் பெட்டியில், அதனால் இங்கே வரமா வச்சுட்டு போப்பான்னு இப்போ தான் போனான். அவதான் சொன்னார். நான் ஆஹா, காலம்புற 10 மணிக்கு வந்து சாயங்காலம் 5 மணி நீ காத்துட்டு இருக்கானே, நான் ஏன் ராஜாவாக போனேன்? ராஜாவாக போனதுனால ஈஸியாக அவனால் பார்க்க முடியல. எப்போ எனக்காக அவன் காலம்புறையிலேருந்து சாயங்காலம் காத்துட்டு இருந்தானோ, அவனுடைய அன்புக்கு ஒரு பதில் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணணும்னா, அவனுக்காக அவன் ஊரில் போய் காத்துட்டு நான் நிற்கணும். அந்த அன்புக்கு அதுதான் சரியான பதில். நாம ஏன் காட்டுக்கு போனோன்னா பதிவாக்கிய பதிப்பானா, அதுக்கு எதுக்கு சொன்னால் கூட அதெல்லாம் அப்புறம் தான். முதல்ல என்னடனா, எனக்காக குகன் காத்துட்டு இருந்தானே, அதுக்காக அவன் என்னுடைய ராஜ்யத்தை விட்டு அவன் ராஜ்யத்தை போய் அவனுக்காக நான் காத்துட்டு நின்னாதான் அந்த அன்புக்கு பதிலாகும்னு பஷ்யந்தம் குகமேவ சிந்தயதி மே துவாமேவ சித்தம் பிரபோ. அந்த குகனுடைய அன்புக்காக அவன் ஊரில் காத்து நின்னே வாசல்ல உங்களை நான் நினச்சிட்டே இருக்கேன் அப்படிங்கிறார் அண்ணா.
அப்படி நிற்கிறார் அந்த குகன். அந்த குகனுடைய ஆட்கள்லாம், ஸ்திரீகள்லாம், வேடுவ பெண்கள்லாம் கங்கையில் ஜலெடுக்க வந்தவா ராமரை பார்த்துட்டு உடனே ஓடி சொல்கிறார்கள், மகாராஜா அடிக்கடி இங்கே வேட்டையாட வருவார் தசரத ராஜகுமார் ராமர், அவர் தம்பி லக்ஷ்மணன், இன்னொரு மாமி, இன்னொரு ஸ்திரீயும் வந்திருக்கா, 3 பேர் இங்கே நம்ம ஊர் வாசலில் நிற்கிறார்கள்னே. உடனே குகன் ஓடி வரானா. ஏன் ராமர் நிற்கிறார்? அவர் இந்த வழியாக கிராஸ் பண்ணி காட்டுக்கு தான் போகணும். இங்கே ஏன் நிற்கிறாருன்னா, ராமர் ஏன் நிற்கிறாருன்னா, இந்த வழியாக கிராஸ் பண்ணி போயிட்டேன்னா அப்புறம் இந்த குகனை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு 14 வருஷம் ஆகுமே, அந்த குகனை ஒரு ரவுண்டு பார்த்துட்டு போயிடலாம்ங்கிறதுக்காக நிற்கிறாரானா, அதுக்காக நிற்கலையா. அவன் அந்த குகன் கேள்விப்படுவான், ஆஹா நம்மூர் வழியாக அப்படி தான் நான் வாத்து வழியாக போயிருக்கார் ராமர், அந்த ராமரை நம்ம பார்க்காம விட்டுட்டுவோமேன்னு அவன் அழுவானேன்னு அவனை நினச்சிட்டு இங்கே நிற்கிறான். நமக்கும் அந்த குகனை பார்க்க முடியாதேன்னு நினச்சிட்டு நிற்கிறான். இந்த குகன் ஓடி வரான். இங்கே வால்மீகி சொல்கிறார், தத்ர ராஜா குகோ நாம ராமஸ்ய ஆத்மசமசகா. ராமருக்கு சமமான ஃப்ரெண்டுங்கிறார். இங்கே சமமே ஆக முடியாது எந்த விதத்துலையும் குகன். ஏன்னா ராமர்னா பரம்பரை ராஜ பரம்பரையில் வந்திருக்கா. இன்னும் 5 வருஷத்துக்கு ஏதோ ஓட்டில் வந்துட்டுருக்கான் அந்த குகன். ஓட்டு ஆத்தி போட்டோன்னா வேற ஆள் ராஜாவாக வந்துடுவான். அது மாதிரி ஏதோ ராஜ்யத்தில் இருக்கான். ராமருடைய பராக்கிரமம் ராவணவச பரியந்தம் உள்ள பராக்கிரமம். இவன் காக்கா குருவி தான் அடிப்பான், அதுவும் சரியாக அடிக்க மாட்டான், அவ்வளோதான் அவனுடைய பராக்கிரமம். இப்படி ராமருடைய படிப்பறிவருக்கே சகல சாஸ்திர பாரங்கதர். இவனுக்கு அவன் கையெழுத்து கூட போட தெரியாது, அதுவும் கை நாட்டு தான் வைப்பான். இப்படி எதுலேயுமே ராமருக்கு துல்லியம் இல்லைங்கிறான். சௌந்தரியம்னா ராமருடைய சௌந்தரியம் வேற, இவங்களுடைய சௌந்தரியம் வேற. எதுலேயும் துல்லியம் இல்லை. ராமருக்கு எப்பேற்பட்ட ராஜ்யம் இருக்கு, இவனுக்கு அது அந்த அளவுக்கு ராஜ்யம் தனங்கள்லாம் கிடையாது. இருந்தாலும் இங்கே வால்மீகி ராமஸ்ய ஆத்மசமஸ்தகாங்க, சமமான ஃப்ரெண்டுங்க. ஏன்னா வால்மீகியும் வேடனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ராமஸ்ய ஆத்மசமஸ்தகா, ராமருக்கு சமமான ஃப்ரெண்டு சொன்னாரான்னா, வால்மீகியும் வேடன் குகனும் வேடங்கிறதுனால சப்போர்ட் பண்ணி பேசலை. ராமருக்கு சமமாக குகன் ஆக முடியாது. இருந்தாலும் ராமர் தனக்கு சமமாக நினைக்கிறதுனால ராமருடைய ஹிருதயம் மூலமாக ராமருக்கு சமமான சகா அப்படிங்கிற ஓடி வரான். அவன் ஓடி வரும்பொழுது ராமரை பார்த்து அழுதுண்டே வரானா. ராமர் குகன் வரதை பார்த்துட்டு, லக்ஷ்மணா அந்த மாதிரி குகன் வந்துட்டான் பார் அப்படின்னு அந்த லக்ஷ்மணியை அழைச்சிட்டு ராமர் ஓடி போகிறான். சமாகத் குஹேன சகா. லக்ஷ்மணனுக்கு ஒன்றும் புரியல, ஏன் அவனை பார்த்து இவர் ஓடணும், இவர் ராஜா ராமர், காலையில் காலை கொண்டு உக்காந்துக்கணும். குகன் வந்து நமஸ்காரம் பண்ணோடனே என்னடாப்பா என்ன விஷயம் அப்படின்னு டைரெக்டாக கேட்கக்கூடாது. ராஜாவோட நியமம் என்னடனா என்ன, நம்ம பெரியவரெல்லாம் பார்க்க போனால் கூட டைரெக்டாக நம்ம பேச மாட்டோம். சிஷ்யாட்ட சொல்லுவோம்னு சொல்லுவா, அவள் சொல்லுவா, இவள் இப்படிதான் பழக்கம். அது மாதிரி ராமர் லக்ஷ்மணன் பார்த்து எதுக்கு வந்திருக்கான், என்ன வெளியே விசாரியும்பா, உடனே குகன் பேசணும். அப்படி இருக்க வேண்டிய ராமர் சக சௌமித்ரினா ராமஹா. ராமர் ஏன் ஓடுறான்னு லக்ஷ்மணன் அப்படியே நின்றுட்டே இருக்கான். உடனே ராமர் என்ன பண்ணால் லக்ஷ்மணன் கையும் பிடிச்சி இழுத்துன்னு போகிறான், நீ வாடாப்பான். அவனையும் சேர்த்து இழுத்துட்டு ஓடுறார் குகனை பார்க்குறது. சக சௌமித்ரினா ராமஹா சமாகத் குஹேன சஹா. அப்படி ஓடி போய் தமார்த்தம் பரிஷ்வஜ்ய குஹோ ராகவம் அப்ரவீத் யதாயோத்யா ததேயந்தே ராம கிம் கரவாணித்தே. இந்த ராமரை பார்த்துட்டு அவனுக்கு கண்ணீர் வரத வர்ணிக்கிறார். திருத்வா ராமம் அநேக ஜன்ம ரசிதைஹி திருஷ்யம் சுபை கர்மபிஹி. அப்படி ஈஸியாக ராமரை பார்த்த முடியுமா? அநேக ஜன்ம ரசிதைஹி திருஷ்யம், எத்தனையோ ஜென்மால புண்ணியம் பண்ணினால் ஒழிய இந்த ராமரை பார்த்துட முடியுமா? அந்த ராமரை பார்க்கறது இருக்கட்டும், இங்கே கும்பகோண சுவாமி ராமசுவாமியை பார்க்குறதா இருக்கட்டும், தில்லை விலாகம் ராமரை பார்க்குறதா இருக்கட்டும், அதம்பார் ராமரை பார்க்கறதா இருக்கட்டும், அல்லது நம்ம வடூர் ராமரை இந்த ராமரை பார்க்கறதுக்கே அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது. ஏன்னா அப்படி மாதிரி ஒழுங்கின்னு இருக்கார். வண்டி அவாவா வண்டிகிட்டே வச்சுக்கிட்ட குரூப்பில் சேர்ந்து பாகவதாலும் போனால் தான் பார்க்க முடியும். அப்படி அந்த ராமரை பார்க்குறது அவ்வளோ ஈஸி இல்லை. திருஷ்டுவாராமம் அநேக ஜென்ம ரசிதேகி திருஷ்யம் சுகை. ஜென்மாந்தத்தில் புண்ணியம் பண்ணினால் ஒழிய இந்த ராமரை பார்க்க முடியாது. இங்கே சூச்சனை பண்ணுறார். இந்த குகன் யாரடானா, சிவராத்திரி அன்றைக்கி ஒரு விரதம் பண்ணினானே ஒரு வேடன். அந்த வேடன் 4 காலத்துலையும் பட்னி இருந்து அவன் இந்த சிவராத்திரி பூஜை பண்ணுறதுனால சிவன் சந்தோஷப்பட்டு, நீ அடுத்த ஜென்மத்தில் குகனா புரடாப்பா, உனக்கு ராமரோட சக்கியம் ஏற்படும்னு போன ஜென்மாவில் சிவராத்திரி சிவபூஜை யாரெல்லாம் பண்ணினானோ அவனுக்கு தான் இந்த ராமரை பார்க்க முடியும். ஏன்னா அந்த சிவனுடைய பிரீதிக்கு பாத்திரமானவாதான் பகவான் பெருமாள் கிட்ட வருவான்.
போன ஜென்மாவில் ஒரு சிவன் கோவிலில் ஒரு எலி அணையிற விளக்கை தூண்டினது, அந்த எலியை அடுத்த ஜென்மாவில் பலியாக்கினார். நீ பலி சக்கரவர்த்தியாக பிறந்து வாமன பகவானுக்கு கைங்கரியம் பண்ணு அப்படின்னு அனுப்பிச்சார். அதனால் அந்த குகன் அந்த ராமரை பார்க்குறான். அநேக ஜன்ம ரசிதைஹி திஷ்யம் சுகை கர்மபிஹி சுத்வா மாத்ரு வரத்வயாதுபகதாம் விருத்திஞ்ச வைகானசீம் அத்தித்ரும்பித ஹர்ஷசோக பரிதைஹி சீதா சீத குணான்விதைரவிரலைஹி சம்புத்தவத்ரோ பவது. ராமரை பார்த்த சந்தோஷம் அப்படியே, ராமர் காட்டுக்கு வந்துட்டாரே, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரு, இது துக்கம். அத்யுத்ருங்க ஹர்ஷசோக, அந்த ஹர்ஷத்தினாலையும் துக்கத்தினாலையும் அவனுக்கு ஒரே இடத்துல கண்ணீர் வருதான். அது எப்படி வருதுன்னா சீதா சீத குணான்விதைங்கிறார். துக்கத்தில் கண்ணீர் விடும்போது ரொம்ப சூடாக இருக்கும் அந்த கண்ணீர், ஆனந்தத்தில் கண்ணீர் விடும்போது சில்லுன்னு இருக்குமா. அதனால சீதா சீத குணான்விதை ரவிரலை. ராமரை பார்த்த ஆனந்தத்தினால சில்லுன்னு ஒரு கண்ணில் தண்ணீர் வருதான், இன்னொரு கண்ணில் துக்கத்தினால சூடாக கண்ணீர் வருதான். ஆனந்த கண்ணீருக்கும் துக்க கண்ணீருக்கும் என்ன வித்தியாசம்னா, துக்க கண்ணீர் அப்படியே இங்கே வழியும், ஆனந்த கண்ணீர் இந்த ஓரம் வழியாக அப்படியே வழியும். சரி, இப்படி சாங்கிட்டானா என்ன பண்ணுறதுன்னா, அதுக்கு இன்னொன்று சொல்கிறா, ஆனந்த கண்ணீர் மதுரமாக இருக்குமா, ஸ்வீட்டாக இருக்குமா, துக்க கண்ணீர் உப்பாக இருக்குமா. நான் டேஸ்ட்டு பார்த்தது இல்லை, ஏன்னா ஆனந்தப்பட்டாதானே ஆனந்த கண்ணீரை அனுபவிக்க முடியும். அதனால் அந்த சீதா சீத ஆனந்த கண்ணீருக்கு துக்க கண்ணீரோட வித்தியாசத்தை இங்கே தெரிவிக்கிறான். சீதா சீதம், அது சில்லுன்னு இருக்கும், இது சூடாக இருக்குமா. அப்படி ராமரை பார்த்த சந்தோஷத்தில் ஜில்லுன்னு ஒரு கண்ணில் தண்ணீரும் சூடாக ஒரு கண்ணீருமாக அந்த ராமரை பார்க்க வரான். ராமரை என்னை பார்க்கறதுக்கு ஒரு செருப்பு கூட போட்டுக்காம வந்துட்டு ஏப்பான் அவனை கட்டிக்கிறான். அவனுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணினாருங்கிறத திருமங்கை ஆழ்வார் வர்ணிக்கிறார். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றும் அவர்க்கு இன்னருள் சுரந்து மாழைமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பிய நொழிந்தில்லை உகந்து தோழன் நீ எனக்கு இங்கொழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட ஆழிவன் நான் இந்நடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்து அம்மானே. அவன்கிட்ட ஒன்றும் கிடையாது, ஏழை ஏதலன் கீழ்வன் ஒன்றுமே பார்க்கலாராம். அவனுக்கு இறங்கி வராராம், அருள் கொற்றார், அருள் சுரக்கிற மாடு பால் சுரக்கிறதுக்காலே வாஸ்ரேவ வத்சகம்னு துருவன் சொல்கிறான். அருள் சுரந்து, அருள் சுரந்தார் எப்படின்னா அதுக்கு சில உதாரணத்தை காட்டுறான். சீதையை அறிமுகப்படுத்துகிறாராம் ராமர் குகனுக்கு. எப்படி சொல்லணும், தசரதனுடைய மாட்டு பொண்ணும் சொன்னால் புரிஞ்சுப்பான், அல்லது ஜனகராஜாவுடைய பொண்ணும் சொன்னாலும் புரிஞ்சுப்பான், இல்லை லக்ஷ்மணனுடைய மன்னி அது சொன்னாலும் புரிஞ்சுக்கலாம். ஒன்றுமே சொல்ல வேண்டாம், ராமர் பக்கத்தில் ஒரு பொண்ணு நின்னா அது கட்டாயம் சீரியாக தான் இருக்கும். கிருஷ்ணன் பக்கத்தில் பொண்ணு இருந்தால் இது யாரோட பொண்ணு, என்ன பல பொண்ணை பற்றி சுற்றி நின்றுருப்பான். அவன் கிருஷ்ணன் பக்கத்தில் இருக்கிற பொண்ணை யாரோட பொண்ணு கேட்கணும், ராமர் பக்கத்தில் எந்த பொண்ணு நிற்க முடியாது. இப்போ ராமர் பக்கத்தில் ஒரு பொண்ணு இருந்தாலே அது ராமருடைய தர்மபத்னி தான், என்னுடைய ஒய்ஃப் சார் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரே, அப்படி கூட ராமர் பண்ணலையாம். உன் தோழி உகா, இந்த சீதை இருக்காலே உன்னுடைய தோழிப்பா, விரும்பின தோழி சொல்லக்கூடாதோ, மாழை மான் மட நோக்கி மான் மாதிரி பார்க்குறாளேன்னு அந்த கடாட்சத்தை தெரிவிக்கிறார். ஏன்னா அந்த லக்ஷ்மி கடாட்சம் இந்த குகனுக்கு கிடைக்கணும்னு ராமருக்கு ஆசையான். அதனால் உன்னுடைய தோழிப்பா இந்த சீதை. அப்புறம் லக்ஷ்மணன் தான் ராமர் பக்கத்தில் நிற்கிறான். உண்மையிலே லக்ஷ்மணன் வந்து ராமருக்கு அடுத்தது பிறக்கலை, ராமருக்கு அடுத்தது பிறந்தது யார் தெரியுமோ, பரதன். ராம பரத லக்ஷ்மணன் தான் சொல்லணும். ஆனால் நம்ம யாருமே ராம பரத லக்ஷ்மணன் சொல்கிறதில்ல, ராம லக்ஷ்மண பரத சத்ருகனா தான் சொல்கிறோம். ஏன்னா பிறந்த அன்றைக்கே பரதனை தள்ளி விட்டுட்டு இவன் வந்துட்டான். சொல்லுவா, பிறந்த பிரகாரம் ராமருக்கு தொட்டில், அடுத்தது பரதனுக்கு தொட்டில், அப்புறம் லக்ஷ்மணனுக்கு சத்ருகன் 4 பேருக்கும் தொட்டில் போட்டிருந்தா. இந்த 3வது தொட்டியில் இருந்த குழந்தை லக்ஷ்மணன் வீல்னு அழுதுண்டே இருக்கான். குழந்தை ஏன் அழுது தெரியல, ஏன்னு பால் கொடுத்து பார்த்தா, தூங்க பண்ணி பார்த்தா, தட்டி கட்டி கொடுத்து பார்த்தா, அழுத நிறுத்தவே இல்லை. உடனே வசிட்டரை கூப்பிட்டா, இந்த குழந்தை ஞான திருஷ்டியில் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. முதல்ல சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்லாம் வந்து பார்த்தா அவளுக்கும் ஒன்றும் புரியல. ஏன்னா சாதாரண குழந்தை அழுதானா சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவாள், இது அவதாரம் பண்ணின குழந்தை அழுதா அது மகான்கள் ஞான திருஷ்டியில் தான் பார்க்கணும். அடுத்த வசிட்டர் ஞான திருஷ்டியில் பார்த்தா ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணினா போகிறோம். இந்த 2வது தொட்டியில் இருக்கிற பரதத்துக்கு 3வது தொட்டியில் போட்டுட்டோம், 3வது தொட்டியில் இருக்கிற லட்சுமணத்துக்கு ராமர் பக்கத்து தொட்டியில் போடுங்கோ சரியாயிடும். அது மாதிரி மாற்றி போட்ட உடனேயே
அது வரையும் அழுதுன்னு இந்த லட்சணம் கப் சுப்புன்னு ஆகிடும். அம்மா அண்ணா அவங்க திரும்பி வயல் வேலை பண்ணி ஈஸி நின்றுக்கிறான். பரதன் அழியானா அண்ணா எப்படி வைக்கிறாரோ அப்படி இருக்கணும் அப்படி ஆரம்பத்துலேருந்து இப்போ எங்கே இருக்காரோ அங்கேயே இருக்கணும்னு விட்டான். அப்படி சின்ன வயசுலேருந்தே ராமருக்கு பக்கத்தில் வந்து நின்றுட்டான் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன்னா இப்போ சம்பிரதாயத்தில் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்பார் ராமரை. பரதனையும் சத்ருக்னையும் பரத ஆழ்வார் சத்ருக்ன ஆழ்வார் அப்படின்பா. சுக்ரீவ மகாராஜா இப்படி எல்லாருக்கும் ஒரு சம்பிரதாயம் சொல்ல வேண்டும். அது மாதிரி லக்ஷ்மண சுவாமியை சொல்லும்போது இளைய பெருமாள் அவர் வந்து பெருமாள்லாம் பக்கத்தில் இவன் ஒரு பெருமாளாக நிற்பார். அப்படி இளைய பெருமாளாக நிற்பார். அந்த லக்ஷ்மணன் ராமனுக்கு அடுத்து பரதன் வந்தால் கூட பரதன் அடுத்து லக்ஷ்மணன் வந்தானோ. இப்போ ராமன் அப்படின்னா லக்ஷ்மணன் நீ கொஞ்சம் நடந்துக்கோன்னார். குகா இங்கே வா, குகப்பெருமான் அவனுக்கு அதே பெருமான் ஸ்தானத்தை கொடுக்குறான். இளைய பெருமாள் மாதிரி எனக்கடுத்து குகா நீ தான், எனக்கடுத்து நீ, உனக்கடுத்து இந்த லக்ஷ்மணன், உம்பி எம்பி உன்னுடைய தம்பியான லக்ஷ்மணன் என்னுடைய தம்பி அப்படி அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறான். அப்படி அவனுக்கு அனுகிரகம் பண்ணதை இன்னும் அதை ஸ்மரிக்கிறான். அன்றைக்கி ராத்திரி அங்கே தங்கினா ராமர் அங்கே ராத்திரி ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாளைக்கு கிளம்பும் பொழுது குகனை பார்த்து ஆலம்பாலை கொண்டு வான்னான். ஆலமரத்து பால் எதுக்கு கேட்குறா தெரியல, சொன்னால் செய்ய வேண்டியதான ஆலம்பாலை கொண்டு வந்துட்டான். அதை எடுத்த உடனே என்ன செய்ய போகிறார் புரிஞ்சு விட்டார் லக்ஷ்மணர். முதல்ல அவர் தலையை காமிச்சான். லக்ஷ்மணன் தலையில் அந்த ஆலம்பன்னா அது பிசு ரொம்ப பிசுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதை விட்டு அந்த சுருளான அழகான கேசங்களை ஜடையாக பண்ணி விட்டான். ஏண்டான்னா கேட்டிருக்கா வரத்தில் ஜட்டாச்சீராணி தாரையன்னு மரவுரி உடுத்துண்டு ஜடை போட்டுண்டு காட்டுக்கு போகணும்னு சொன்னதுனால அப்படி ஜடை பண்ணினார் லக்ஷ்மணருக்கு. தானும் ஜடையை பண்ணிட்டார். ஜடை பண்ணால் அழகா இல்லையானா அசோபேதாம் ரிஷி சமௌ பிராதரோ ராம லக்ஷ்மணோ. அழகாக இருக்கிறவா எந்த ட்ரெஸ்ஸை போட்டாலும் அழகாக தான். இப்போ ஜடையை போட்டு மரவரியை போட்டு நிற்கிறத பார்த்தா 2 ரிஷிகள் நிற்கிற மாதிரி, ரிஷி சமௌ பிராதரோ ரிஷிகள் மாதிரி அப்படி பிரகாசிக்கிறார்கள். ஒரு ஓடத்தை கொண்டு வர சொன்னார்கள். குகன் ஒரு ஓடத்தை கொண்டு வந்தான். அந்த ஓடத்தில் ராமர் ஏறும்போது குகன் சொன்னானா, கொஞ்சம் உங்கள் திருவடியை அலம்பிக்கிறேன். ஏண்டனா உங்கள் சரணத்தில் ஒரு ஸ்பெஷல் தூளி இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். மானுஷீகரண சூர்ணம் அஸ்திதே பாதயோரிதி கதா பிரச்சீயசி நாததாரு திருஷயோகோ காபிதா அப்படின்னா ராமருடைய சரண தூளியில் இந்த ஜடத்தெல்லாம் சைதன்யம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கா அந்த ராம தூளியில். அதை சொல்கிறார் ஆதிசங்கர். சிலாபி துதங்கிரி க்ஷமாசங்கிரேனு பிரசாதாப்தி சைதன்ய மாதத்தராமா நரஸ்தத் பதத்வந்த சேவா விதானா சுச்சைதன்யமேதீதி கிம் சித்திரமற்ற அப்படிங்கிறார். உன்னுடைய சரணத்தூளினால ஒரு ஜடம் கல் ஒரு சைதன்யம் உள்ள பெண்ணாக ஆச்சுன்னா நானும் கல் மாதிரி இருக்கேனே, எனக்கு சுச்சைதன்யமாக என்ன ஆக்கு அப்படிங்கிறார் ஆதிசங்கர். இல்லை மானுஷீகரண சூர்ணம் அஸ்திதே, உன் காலில் ஒரு மானுஷீகரண சூர்ணம் ஸ்பெஷல் தூளி இருக்குது. நானும் ஒரு ஸ்திரீயோட அழகாக கொடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். நீ பாட்டு காலை வச்சு உன் பாத தூளி பட்டு இந்த என்னுடைய ஓடம் அது ஒரு கட்டை, கல்லுக்கும் கட்டைக்கும் ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இந்த கட்டை பொண்ணாக எடுத்துனா மறுபடியும் நான் 2 பேரை வச்சு சமாளிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்புறம் வண்டி என்னுடைய விற்த்திக்கும் சிரமமாக போயிடும். அதனால் உங்கள் காலை அலம்பரை அப்புறம் வண்டியில் ஏறுமோ. என்ன அர்த்தம்னா பாத பூஜை பண்ணணுங்கிற ஆசை அப்படி இன்டைரக்டாக தெரிவித்தான். அதனால் நீங்கள் உங்கள் காலை 2 வண்டியில் ஏறினா தேவையில்லை, ஏன்னா உங்கள் கால் தூளிப்பட்டு இந்த கட்டை பொண்ணாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா சரிடாப்பான்னு பாத பூஜை பண்ணுறதுக்கு அனுமதி, இங்கிலஜ்ஞாசத்துக்கு கோசலாகான்னு பாத பூஜை பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தா. அப்புறம் முதல்ல ராமர் சீதையை ஏற்றி லக்ஷ்மணியை ஏற்றி தானும் அந்த வண்டியில் ஏறிண்டார். அந்த வண்டியை ஓட்டிகிட்டே ஓடத்தை ஓட்டிகிட்டே ஓடப்பாட்டெல்லாம் பாடிண்டே குகன் வண்டி ஓட்டுறான். தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம், தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம், சாரமற்ற சம்சார கடலை தாண்டி விடலாம், சாரமற்ற சம்சார கடலை தாண்டி விடலாம், சாரமற்ற சம்சார கடலை தாண்ட வேண்டியே, சாரமற்ற சம்சார கடலை தாண்ட வேண்டியே, ஆசை என்னும் ஓட்ட கப்பலில் ஏறக்கூடாது, வேறாசை என்னும் ஓட்ட கப்பலில் ஆற கப்பலில் ஏறக்கூடாது.
ராமன் நல்ல ஓடக்காரன் ஓடி பிடியுங்கள், ராமன் நல்ல ஓடி பிடியுங்கள், கண்ணன் நல்ல கப்பல்காரன் கண்டு பிடியுங்கள், கண்ணன் நல்ல கப்பல்காரன் கண்டு பிடியுங்கள், பாண்டுரங்கன் படகுக்காரன் பார்த்து பிடியுங்கள், பாண்டுரங்கன் படகுக்காரன் பார்த்து பிடியுங்கள், அவன் பேரை சொன்னால் போதும் காசு கெட்டவே மாட்டான், அவன் பேரை சொன்னால் போதும் காசு கெட்டவே மாட்டான், ராமா ராமா என்று சொல்லி தாண்டி விடலாம், ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்லி தாண்டி விடலாம், கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்லி தாண்டி விடலாம், பாண்டுரங்கா என்று சொல்லி தாண்டி விடலாம், பாண்டுரங்கா என்று சொல்லி தாண்டி விடலாம், அவன் பேரை சொன்னால் போதும் காசு கேட்கவே மாட்டான், அவன் பேரை சொன்னால் போதும் காசு கேட்கவே மாட்டான், தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம்.